எங்களுடைய ஐயா உயர் திரு மிஸ்டர் விவேகானந்தன் ஐயாவை நம்ம அறிமுகப்படுத்துறோம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நாங்க வந்துட்டோம். சரியா சரியா. இறைவனுடைய தூதுவராக வந்திருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எதிர்பார்த்தது. சரியா ஐயா. இனி வந்து எனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குது அப்படிங்கிறது இன்னைக்கே தென்னை விவசாயம் மட்டும் இல்லாம எல்லா விவசாயமும். ஆமா சார். ஆமா இப்போ எனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும்ங்கிறதே உங்களை பசுமை பூமி அன்னைக்கு இன்னைக்கு டேட் 21/4/2025. ஆனா ஒரு ஒவ்வொரு நாளும் அடிக்கிறது சார் இன்னைக்கு வர்றாரு, சார் இன்னைக்கு வர்றாரு. ஏன்னா எனக்கு அந்த ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசங்களா சூழ்நிலை வரும்போது ஆகா லேட் ஆகுது, எப்படி தண்ணி பாய்ச்சறது என்ன ஏது ஒண்ணுமே எனக்கு அது இதாக பாரம்பரியமாமே விவசாயம் தான். அப்பா காலத்துல விவசாயம். இந்த இடத்துடைய பேர் ஐயா? இது எங்களுக்கு வந்து கணக்கி தாலுக்கா வந்து நம்ம அருப்புக்கோட்டை தாலுகா. அருப்புக்கோட்டை தாலுகா, திருச்சுழி ஒன்றியம். திருச்சுழி ஒன்றியம், அருப்புக்கோட்டை தாலுகா, விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் கணக்கி நம்ம சொந்த ஊர் கணக்கி. நம்ம பக்கத்து நம்ம ஊரே தான் கணக்கி. நீங்க தென்னங்கன்று வாங்கி போட்டதுல பசுமை பூமி என்ற பேரை சொல்லி பல பிரச்சனைகள் இன்னும் பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப நம்ம பசுமை பூமியை நம்ம தோட்டத்துக்கு வர சொல்லி இருக்கீங்க. எங்களுக்கு தேவையான பொருள் உதவியும் சார் பண்ணியிருக்காங்க. இனி சாருடைய விவசாயம் தென்னை விவசாயமா இருக்கட்டும், எந்த விவசாயமும் அது பசுமை பூமியினுடைய விவசாயம். ஆமா சார். என்னென்ன பிரச்சனைகள் இப்ப தென்னையை போட்டுட்டீங்க, தென்னை உங்களுக்கு புது பயிர், என்னென்ன பிரச்சனைகளை பேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பைப்பு ஒரு மெத்தேடு. முதல்ல இந்த ஓஸ் போட்டிருந்தேன், அது இந்த எலி கிடைக்கிற தூக்கி பூராமே முக்காலஞ்சு பைப்பு, 2 கேட் வால்வு. இது ஒரு மெத்தேடு. இது திறந்து விட்டோடனே அந்த ரவுண்டு பாஞ்சிடும். ஒருத்தர் வந்து ஃபுல்லா பிஞ்சபுரம் பாஞ்சா நல்லது, அந்த மரம் நல்லா வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நான் வந்து ஒரு மெத்தேடு வந்து அந்த பக்கம் போட்டிருக்கேன். நேர சென்டர்ல எடுத்து ஃபுல்லா பாயுது. அதாவது இப்ப இந்த வருஷம் வருதுன்னா அந்த 2 தென்னை ஃபுல்லாவே பாஞ்சிடும். இந்த பைப்ல இருந்து ஃபுல்லா பாயும்னு வச்சுக்கோங்களேன், பிஞ்சபுரம் பாஞ்சிடும். நீங்க ஒரு முறை வந்து பேசும்போது தண்ணி வந்து அளவுக்கு மீறியும் கொடுத்துடக்கூடாதுன்னு நீங்க ஒரு தடவை அதுல நான் யூடியூப்ல பார்த்தேன், ஞாபகம் இருந்த உடனே ஆகா நம்ம வந்து இவ்வளவு அதிகமா தண்ணியை கொடுக்கக்கூடாது. உழவு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை உழுகிறது. ஆமா, எதையுமே 20 நாள் ஆச்சு, ஆனா எதையும் டச் பண்ண வேணாம். என்ன மெத்தட்ல தண்ணி பாய்ச்சறது, என்ன உரம் வைக்கிறது, என்ன மருந்து அடிக்கிறது, அவர் வந்து சொல்லாம இங்க வர வேணாம்ப்பா, அது வாட்டில கிடக்கட்டேன் அப்படின்னு போட்டாங்க. இதுவரைக்குள்ள ஏமாற்றமா இருக்கு. நம்ம வந்து ரீசனா பண்ணுவோம், புதுசா பண்ணுவோம்ட்டு எதுனாலும் சரி உங்க ஐடியா படி செஞ்சிருவோம் சார். இனி உள்ளது எனக்கு ஒரு சொன்னீங்கன்னா அதை அப்பயே செஞ்சிருவோம். செலவு எதிர்பார்க்க மாட்டாப்ல. தென்னை மரம் வந்து வறட்சியில வளருமான்னு கேட்டா கண்டிப்பா வளராது. ஓ சரி சரி. தென்னை மரம் ஆர்ஜின் வந்து கடற்கரை சார்ந்த பயிர். கடல்ல அந்த தண்ணியில உப்புத்தன்மை இருக்கும், மணல்ல இருக்கனால வேரோட்டம் நல்லா பாயம். நாளடைவில் தென்னையில வருமானம், ஏன்னா பெத்த பிள்ளை சோறு போடாட்டும் வச்ச பிள்ளை சோறு போட்டுச்சு. அப்ப தென்னை வந்து ஒரு அபூர்வமான பயிர் வந்தோட வரப்பு பயிரா தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், இந்தியாவுக்கு முழுவதும் போயிட்டு இருக்கு வரப்பு பயிர். அதுலயும் வருமானம் அனிதாவை 1000 மரம் இந்த அரசனுக்கு சமம். அப்ப அவர் என்ன சமவெளியில கொண்டு வந்தாங்க. அப்ப சமவெளியில வந்தாலும் தென்னைக்கு தேவையா முதல் காயணும் பாயணும். அதாவது மண்ணினுடைய தன்மைக்கேற்றவாறு தண்ணி பாய்க்கிறது மாறும். இப்ப களிமண், வண்டன் மண், கருப்பா இருக்கிற கரிசன் மண் தண்ணி சீக்கிரம் காயாது. பசிக்காம நீங்க என்ன உணவு எடுத்தாலும் பயிர்களுக்கும் கெடுதல், மண்ணுக்கும் கெடுதல், மனிதர்களுக்கும் கெடுதல். சயின்ஸ் இதுதான் சொல்லுது. இப்ப நம்ம மண் எப்படிப்பட்ட மண்ணுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மண்ணையா சாண்டி கிளே லோம் சொல்றது, மணல் கலந்த ஒரு வகையான மண். களியும் மணலும் வண்டனும் கலந்த சாண்டி கிலோ லோம் சொல்றது. தென்னை இல்ல கடலையா இருக்கட்டும், உளுந்தா இருக்கட்டும், கரும்பா இருக்கட்டும், வாழையா இருக்கட்டும், மரப்பயிர்களா இருக்கட்டும், பருத்தியா இருக்கட்டும், எல்லாமே இந்த மண்ணுக்கு வரும். அப்ப இந்த மண்ணுக்கு நீங்க தண்ணி அதிகமா கொடுக்கணும்னு கேட்டா, எங்குமே பாக்கிறா இருந்தா வாரத்துக்கு ஒரு தண்ணி,
மரத்துக்கு மரம் நீங்க தண்ணி பாய்க்கிறதா வாரத்துக்கு 3 தண்ணி கொடுத்துடணும். உஷ்ணம் இருக்கும் போது வெப்பநிலை அதிகரிக்கும் போது பிஞ்சுகள் உதிரும், கூலிங் கிடைக்காது. அப்ப எங்க தண்ணி பாய்க்கிறது என்பது ஏசி ரூம்ல இருக்கிறது, தூரகட்ட தண்ணி பாய்க்கிறது குறைய பிடிச்சு நிக்கிறது. புரிஞ்சிருச்சா ஐயா? பசுமை பூமி என்பது அறிவு சார்ந்த ஒரு விவசாயம். அப்ப இயற்கையா இந்த மண்ணுல என்ன வளருன்னு சொன்னா முந்திரி, புளிய மரம், கருவை, வேப்ப மரம், புங்க மரம், அந்த மாதிரி வந்து இத மாதிரிதான் வளரும். அப்ப இந்த மண்ணு உண்மையிலே ஒரு அற்புதமான மண்ணு. இந்த மண்ணுல கார அமில தன்மை 7.8, உப்புனுடைய தன்மை அளவா இருக்கு, எல்லா சத்து இருக்கு, தலைச்சத்து கம்மியா இருக்கு, நைட்ரஜன் கம்மியா இருக்கு. அந்த மரம் இங்க பாரு, இதே மாதிரி வேர் தூவியல் தான் எடுத்து கொடுக்கிறது. அப்ப நீங்க வறட்சி பூமி கண்டிப்பாக 5 கலப்பா போட்டின்னு சொன்னா தென்னை மரத்தை மறந்துருங்க. கடவுள் கலைகளை பச்சையா படைச்சிருக்காருன்னு சொன்னா அந்த உஷ்ணத்தை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு. அப்ப கலைகள் சொன்னா என்னென்ன ஊடு பயிர், நீங்க சனப்பு போடுங்க, தக்க பூட்டு போடுங்க, வாழை 1 வருஷம் வைங்க, நிழல்ல என்னென்ன பயிர்கள் வளருமோ வாழை பெஸ்ட். அப்ப சூரிய ஒளி தரையில படாட்டு களைகள் வளருமா வளராதா? வராது. அப்ப களைகளை எப்படி கட்டுப்படுத்தணும் சொன்னா அடர்வு நடைமுறையில சூரிய ஒளி தரையில படாம நீங்க தடுக்க கொண்டு வரணும். அப்ப வாழை எப்படி போடுன்னு சொன்னா 1 வருஷம் எங்கும் 1 வருஷம், அதுக்கு ஒரு ட்ரிபிள் லைன். உங்க இடத்துல என்ன மார்க்கெட்டிங் வசதி இருக்கோ அந்த வாழைய போடுங்க. புடலை பீக்கிறதுக்கு போடலாமா சார்? புடலை பூக்கான வருஷ சென்டர்ல போடலாம். மரப்பயிர் கண்டிப்பா வைக்க கூடாது. ஏன் வைக்க கூடாதுன்னு சொன்னா மரமே இருக்க கூடாது. தென்னை மரத்தை விடவும் வேகமா வளர்றது மரம். மரம் தென்னைக்கு நிழல்ல விழுந்தா தென்னை மரம் வளருமே தவிர காய்க்காது. தென்னையினுடைய நிழல்ல என்னென்ன வளருதோ அதுகளதான் நீங்க ஊடு பயிரா போடலாம். எலுமிச்சை போடலாம், சாத்துக்குடி போடலாம், வாழை போடலாம், 3 வருஷம் வரைக்கும் காய்கறி போடலாம், கடலை போடலாம், உளுந்து போடலாம், சோளம் போடலாம், மாட்டு தீவன புல்லெல்லாம் போடலாம். அதை நீங்க கவாத்து பண்ணி விடுங்க. இத மாதிரி கவாத்து பண்ணி நேரா விட்டு நிழல் விழுந்தா அந்த இடங்களை கட் பண்ணி விடுங்க. இப்ப ஐயாவுக்கு புரியுதா? அப்ப தென்னை மரம் என்பது தனிப்பயிரான்னு கேட்டா தென்னை மரம் தனிப்பயிர் கிடையாது, குடும்ப பயிர், பல அடுக்கு பயிர். அப்ப 5 வருஷம் ஆனது பாக்கு ஊடு பயிரா போடுங்க. நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூஸ்டர்ல ஹியூமிக் ஆசிட் 80%, பல்விக் ஆசிட் 15%, பயோபொட்டாஸ் 2.5%, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2.5%. ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இது இருக்கிறது. இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க, மில்லிக்கிறான். இங்க பாருங்க, இத மெதுவா போடுறேன். இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதுதான் வேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி, கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா, பூம்பும் பூஸ்டர் போட்டா வறட்சியை தாங்கும், பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன், காய்கறிகள் டேஸ்டா இருக்கும். ஆல் இன் ஒன், எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காபி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், தென்னை, ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்.